Yeah, man. Yo! Right here! Hey, what's up? நல்ல கவனமா படி. வட்டா? என்னடி இது சேஞ்ச்? நட உட ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு இவனுக்கு? பைத்தியம் முத்திடுச்சு. நல்லா இருந்தப்போ பேக்கு மாதிரி இருந்தான். பைத்தியம் முத்துனது ஸ்டைலிஷா சேஞ்ச் ஆயிட்டான். என்னடா இது? ஆன்சர் பேப்பர் தம்பி. அன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தல, அதுக்கு ஆன்சர். எனக்கு அவ கூட படுக்கிற அருகதை வந்துடுச்சு. உங்களை அடிச்சு படுக்க வைக்கிற டைம். என்னடா முத்திடுச்சா? அர்ஜுனா 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 the man with the fire. He's the one with the power. Arjuna, 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 Arjuna. டாடா பேப்ஸ். கார்ல ஏறு, வெச்சுக்கிறேன். இப்ப நான் கீழே இறங்கி தள்ளணும். போய் தொலை. ஆறு கிலோமீட்டர் நடந்து வாடா. Oh God. சாமி எங்க இங்க?
ஹலோ, என்ன நீ இங்க நிக்கிற? சத்யா அங்க இருக்கா? இது கூட சாமியோட பிளானா இருக்குமோ? என்ன நண்பா, என்ன ரொம்ப ஜாலியா இருக்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கேட்காத. என் கதை என்னை விட உனக்கு தான் ரொம்ப நல்லாவே தெரியுமே. அது இருக்கட்டும் சாமி, நீ என்ன சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வர? கொழுப்பை குறைக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொழுப்பா? உனக்கா? நீங்க என்ன சும்மா விட்டாதானே? பால், தயிர், நெய், தேன், பஞ்சாமிர்தம், ஹை கேலரி ஃபுட் டைரக்டா என் தலை மேல ஊத்துனா கொழுப்பு வரதானே செய்யும். கல்லா இருக்கும்போது எதுவும் தெரியல, மண்ணுல காலை வச்சதுக்கு அப்புறம் தான் மந்தமா இருக்கு. அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். எனக்கு எதுவுமே புரியல சாமி. என்னை பார்த்தா உனக்கே என்ன புரியலையே. என்னை பார்க்காதவங்களுக்கு என்னை பத்தி தெரியலன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன அனலைஸ் பண்றதை விட்டுட்டு போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண. ஹெல்ப்பா? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது சாமி. தெரியாதுன்னு ஒரு மனுஷன் முயற்சி பண்ணாத வரைக்கும் அவனால வளரவே முடியாது. நான் பாட்டுக்கு காரை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி சத்யாவுக்கு ஏதாவது ஆயிட்டா? யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லியிருக்கேன்ல. தைரியமா போய் காரை எடு, நான் தான் இருக்கேன்ல. அதானே, நீ இருந்த கார் என்ன, நான் பிளைனே ஓட்டும்ல. என்ன பாடி உக்கார். நீ என்ன பைத்தியமா? உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? உனக்கு எது எங்க இருக்குன்னு தெரியுமா? டேய், வண்டியை எடுறா. ஏன்டா பயப்படுற? நான் இருக்கிறது சத்யாக்கு தெரியாது. இடது பக்கம் அவளை பார்த்துக்கிட்டே வலது காலால ஆக்சிலேட்டர் அழுத்து. வண்டி நல்லா ஸ்பீடா போகும். ஓகே? சாமி, வண்டி என்ன இப்படி பறக்குது? ஆதினா மீதி நெய். சரியா சொன்ன. முன்னாடி அழுத்தவா பின்னாடி அழுத்தவா? ஆனா இதுக்கு முன்னாடி என் கூட வாழ்றதை விட சாகிறதே மேலும் சொன்ன. அதெல்லாம் வெறும் டயலாகா? உன்னோட திமுறையும் எகத்தாளத்தையும் என்கிட்ட இனிமே காட்டினா டங்கு வர அந்து போயிடும். உங்களுக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு உங்க தங்கச்சியை மறுபடியும் அவனோட காலேஜ்க்கு அனுப்புனீங்க? அவன் கூட காலேஜுக்கு போயிட்டா அவனை புருஷனா ஏத்துக்கோடா. ஏற்கனவே உங்க தங்கச்சி கண்ணு முன்னாடி ஒரு 10 பேரை அடிச்சு போட்டு ஹீரோவாயிட்டான். இப்ப ஏதாவது மேஜிக் பண்ணி உங்க தங்கச்சியோட மனச மாத்தி பொண்டாட்டியா கூட்டிட்டு வந்துட்டானே. என்னங்க நீங்க? எது நடக்க கூடாதோ அதையே எப்பவும் பேசுறீங்க. நடந்துடுச்சே. என்னது? அங்க பாருங்க. உங்க தங்கச்சிய பக்கத்துல உட்கார வச்சுட்டு என்ன ஜோரா ஓட்டிட்டு வரான் பாருங்க. ஹேய் அர்ஜுன், வாவ். வாப்பா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தோம். புது ஷூவ
இத பாருப்ப, முதல்ல கார் ஓட்டுறவங்க 4 சக்கரத்துக்கு கழிக்கும் 4 எலுமிச்சம்பழத்தை வச்சு அது மேலதான் ஓட்டிட்டு வரணுமே தவிர என்ன மாதிரி ஆளுங்க மேல ஓட்டிட்டு வரக்கூடாதுப்பா. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கெட் அவுட். போக சொல்றான் பிரேமு. நீங்க இருக்க. இவர் இருக்க சொல்றாரு. டேய், இது என் வீடு. இவங்க வருவாங்க போவாங்க. அத கேட்கறதுக்கு நீ யாரா? இது உன் வீடா? பின்ன உன் பாட்டி வீடா? அதான் இல்ல. இருக்குப்பா. இது உன் தாத்தா வீடு. உன்னோட தாத்தா, அதாவது மிஸ்டர் வெங்கடேசன் 7.5 ஏக்கர் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிய 1936ல 7,000 ரூபாய்க்கு வாங்கினாரு. இப்போ இதோட மதிப்பு 50 கோடி ரூபாய். இப்ப நீங்க செய்யற பிசினஸ் எல்லாம் கூட அந்த தாத்தாவோடதுதான். உங்களுக்கு ஐசிஐசி அக்கவுண்ட்ல 32 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆந்திரா பேங்க் பிக்ஸட் டெபாசிட்ல ஒரு 30 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்புறம் டாடா கம்பெனில ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு ஷேர் இருக்கு. குழந்தைங்க பேர்ல 20 லட்சம் ரூபாய்க்கு எல்ஐசில பாலிசி இருக்கு. இதுக்கு நடுவுல விஜயநகர ராஜாவோட எஸ்டேட்ட 4.5 கோடிக்கு பேரம் பேசி அதுக்கு 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் பண்ணிருக்கீங்க. கணக்குல வராத சொத்துக்களையும் சேர்த்து பார்த்தா உங்க சொத்து மொத்தம் 103 கோடியே 43,33,333 ரூபாய். இதுல பாதி என் இல்லத்து அரசியோடது. இந்த கணக்கு போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆடிட்டருக்கே தெரியாததெல்லாம் இவன் புட்டு வைக்கிறான். அவர் கணக்கு ஒயிட், அதையே புட்டு வச்சிட்டானா திரும்பி பார்த்து நம்ம கணக்கு எடுத்தானா அத்தனைக்கும் பிளாக். வண்டியில ஏறு. ஏய், காரை வச்சுட்டு போ. இத இங்க வச்சிட்டு எதுல போக சொல்ற? இதுல தான் போவேன்னா போ. மாப்ள, என் கார்ல போங்க. நாம காரும் பிளாக் அண்ட் ஒயிட் ஒரே அடியா அனுப்பி வைக்க பாக்குறீங்களா என்ன? யாருப்பா இது பின்னாடி இருக்கிறது? டேய், வண்டியை பார்த்து போற மாதிரி இந்த பொண்ணை கிட்ட உதிரு போய் போடா. பாப்பா, அங்கயா இங்கயா? என்ன சத்யா, அவன் பின்னாடி போற? ஆனா அவன் பவர் என்னன்னு அவன் உனக்கு காமிச்சிட்டான். ஏன் பவர் என்னன்னு அவனுக்கு நான் காமிக்க வேணாமா? விமென்ற வார்த்தையில மேன் பின்னாடி தான் இருக்கான், ஃபீமேலுக்கு பின்னாடி தான் மேல் இருக்கு. அம்பேல் தான். Catch. Catch. இப்பத்துல இருந்து இது என்னோட வீடு. எப்படி என் கல்யாணம் நடந்தது, எதுக்கு நடந்தது, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என்னை தொட்டு பொட்டு வச்சவங்கிற முறையில உன்னை தவிர எவனும் என்னை சொந்தமாக்க முடியாது. ஓகே? அவ்வளோ ஸ்பீடா காரை ஓட்டி அப் அண்ட் டவுன் அலற வச்சுட்ட. உடம்பெல்லாம் ஒரே பெயினா இருக்கு. புடிச்சு விடு. புடிச்சு விடணுமா? அங்கிருந்தே ஆரம்பி. மேல. ஏய், இதுக்கு மேல வர சொல்லி நான் சொல்லலையே. இடுப்பு அழுத்தி விடு. என்ன கையெல்லாம் நடுங்குது? 10 ஆம்பளைங்களை ஒத்தால அடிக்கும் போது கை சுத்தி மாதிரி வேலை செஞ்சது இப்ப என்னாச்சு? குளிர் ஜுரம் வந்துருச்சா? என்ன அதுக்குள்ள இவ்ளோ வேர்க்குது?
நீ என்ன புடிச்சு விட்ட, வெயிட் ஒண்ணு தூக்கல. ஏதோ செஞ்ச மாதிரி உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு. அவ்வளவு ஸ்பீடா கார் டிரைவ் பண்ணியோ என்ஜின் பாயில் ஆகவே இல்ல. அங்கங்க என்ன தொட்டதுக்கே உடம்பு இப்படி வேர்த்து ஊத்துது. எங்க அமுக்கு. கீழே, இன்னும் கீழே. என்ன நான் நிறுத்த சொன்னா? இன்னும் கீழையா? அதுக்கும் கீழே. என்னது சாதா தண்ணி ஐஸ் வாட்டர் ஆயிடுச்சு. சரி, நல்ல சரி. நான் கஷ்டப்படுறத பார்த்து நீங்க குளிர் காஞ்சிட்டு இருக்கியா? இப்போ என்ன நடந்துருச்சு நண்பா? யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்னு சொன்னேன். இப்போ எனக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கு பிரச்சனை கஷ்டம்னு வரும்போது தான் எனக்கு தெரியும். அப்பதான் நான் என்ன நினைக்கிறீங்க? அதே நீங்க சந்தோஷமா சௌக்கியமா இருந்தா என்ன நினைக்க மாட்டீங்கல்ல? சந்தோஷமா? அவ அவளோட அழக காட்டி என்ன ஹிம்சை பண்ணிட்டு இருக்கா. நீயும் படைப்போம். என்னோட படைப்புக்கு என்னடா? அழகா இருக்கிற பொண்ணுக்கு திமிர அதிகமா வச்சிருக்க, அடக்க ஒடுக்கமா இருக்கிற பொண்ணுக்கு அழகா கம்மியா வச்சிருக்க. உன் படைப்புல எதுக்கு இவ்வளவு பாரபட்சம்? டேய் டேய் டேய், என் படைப்புல இன்னும் நிறைய பாரபட்சம் இருக்கு தெரியுமா? மரத்தினில் சின்ன காய வச்சு சின்ன கொடியினில் பெரிய காயை வச்சு சிருஷ்டி செய்தாய் புதிராய், நிஜமாயில்லை மாயம்மா. சாமி பதில் சொல்லுப்போ. கொள்ள தண்ணியில தாமரை வச்சு மொட்டு மலருடன் முள்ளையும் வச்சு சிருஷ்டி செய்தாய் புதிராய், எதுக்கோ சொல்லு இறைவா. சொல்ல முடியுமா? உலகத்தில் உள்ளதறிவதே மனிதரின் வாழ்வே. உன்னுயிரும் எப்படி வந்தது கண்டுபிடி நண்பா. அது எதுக்கு உனக்கு சொல்லடா, அது தேவையில்லை படவா. அது எதுக்கு உனக்கு சொல்லடா, அது தேவையில்லை படவா. வாழ்ந்திடச் செய்த பம்புக்கென உள்ளவரெல்லாம் ஊருக்குள்ள ஆடிட வச்ச. என்ன பேசுற? அந்தியில பொழுது போச்சுன்னு அந்த வானில் ராத்திரி வச்ச. தப்புகளும் வச்சதும் நீயே எதுக்கு செஞ்சாயோ? ஆபத்தான மனுஷனை எல்லாம் நாட்டுக்குள்ள வச்சது நான், போல ஜீவனை எல்லாம் காட்டுக்குள்ள வச்சது நான் தான். அத்தனையும் ஆலோசிச்சு செஞ்சு வச்சேன் அன்று நானும். என்ன நம்ம சொல்றியா? சந்தேகம் உந்தேகம் ஒன்றாய் வந்தது தானே. எதுக்கு உனக்கு சொல்லடா, அது தேவையில்லை படவா. எதுக்கு உனக்கு சொல்லடா, அது தேவையில்லை படவா. முக்காவாசி உப்பு தண்ணி நிறைச்சு வச்ச, நல்ல தண்ணி கோரைச்சு வச்சு பஞ்சத்துல வாழ விட்ட. கொடுமைகள் ஆயிரம் இங்கே எப்பொழுதும் இல்லையே தீர்வு. தாறுமாறு தப்புகளோட தெய்வமும் வந்தாரு. Oh God, how can I explain? கீழிருக்கும் உள்ளினை விட்டு மேலிருக்கும் பூக்களை பாரு.
பார்க்காம விட்டது எல்லாம் என்னோட தப்பா கூறு. அறிவு வச்சது போல சிந்திக்கும் திறனை வச்சது நானு. கெட்ட வழி செல்லுங்கள் என்றே சொல்லிடவில்லையே நானே. உள்ள இடத்தில் உள்ள வரைக்கும் இந்த உலகம் உன்னை மதிக்கும். உலக நியதி இதுடா, இதை புரிந்து கொள்ளு மானிடா. உனக்கே புரியும். உண்ணும் உணவினில் உங்கள் பெயர் உண்டு. இந்த தானியங்கள் எங்கு போகும் என்று தெரிந்து கொண்டா பிறக்கும். இது எப்படி உனக்கு மறக்கும்? தெரிந்து கொண்டா பிறக்கும். இது எப்படி உனக்கு மறக்கும்? இப்ப எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா என்ன வர சொன்னீங்க? நீ யூத்துடா, உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு தெரியாதுடா. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவர் வேஸ்ட். உன் வீட்டுக்கு வரானே 20+ அவனை ப்ளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும். சீக்கிரமா ஓபன் பண்ணு. சரி. ஏய், சீக்கிரம் செஞ்சு முட்டிட்டா. ஐயோ, ராங்கா திருப்பிட்டு இருக்கடா. இந்த பக்கம் திருப்பு. அப்படிதான், அப்படிதான். இந்த பக்கம்டா. அப்பா, நீ வேற என்னவா? நீ திறந்தது கூட இதத்தானா? ஆமா. அது சரி, நீ தொற அப்படின்னு சொன்னியே, அது இதத்தானா? இது தாங்க சொன்னேன். நீங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க? இங்க என்ன நடந்துருச்சு? எதுவும் நடக்கல, எதுவும் நடக்கல. ஷார்ப்பா இருக்க ஐயா. எதுக்கு அவன் காரி துப்பிட்டு போறான்? அவன் புரிஞ்சதுனால துப்புறான். நீ எல்லாம் உனக்கு இது புரிஞ்சிருச்சா?